Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து சீரியல் நம்பர்ஸ் எப்படி அசைன் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். இத வந்து நம்ம டிஃபரண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்க சீரியல் நம்பர் அசைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சீரியல் நம்பர் அசைன் பண்ணும்போது நமக்கு எதெல்லாம் ஸ்டாட்டிக்கா ஆக்ட் ஆகும், எதெல்லாம் டைனமிக்கா ஆக்ட் ஆகும்ங்கறத நாங்க வந்து ரைட் சைடு வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்து ஒரு 7 டைப்ல வந்து நம்ம இந்த சீரியல் நம்பர் அசைன் பண்ற கான்செப்ட்டை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கான்செப்ட்னாக்க மவுஸ் யூஸ் பண்ணி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து 1 சீரியல் நம்பர் 1 ன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். அகைன் 2 ன்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ இத ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு என்னோட மவுஸ்ல வந்து இந்த ரைட் சைடு பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் சைன் மாதிரி நமக்கு வரும். போய் கர்சர் நம்ம வச்சோம்னாலே இப்போ வந்து மவுஸ் வச்சு நான் என்ன பண்றேன், டபுள் கிளிக் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சீரியல் நம்பர் வந்து அப்ளை ஆயிடுது. இப்ப இது அப்ளை ஆனதுக்கு அப்புறம் இப்ப நான் நடுவுல ஏதாவது ஒரு ரோவை டெலீட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 11th ரோ வந்து நமக்கு டெலீட் ஆயிடுச்சு. பட் 10 12 இருக்கு, 11 நமக்கு இன் பிட்வீன்ல இல்ல. இது நமக்கு டைனமிக்கா வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகல, ஸ்டாட்டிக்கா இருக்கு. நம்ம டெலீட் பண்ண ரோ வந்து டெலீட் ஆனதுதான், அந்த ரோ இல்லாமலே நமக்கு அதர் ரோஸ் வந்து நமக்கு விசிபிள் பண்ணுது. சோ நமக்கு இங்க எந்த டைனமிக் சேஞ்சஸும் இல்ல. சோ இது நமக்கு ஸ்டாட்டிக்கா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் நீங்க போட்டிருக்கோம். ஓகேங்களா? அகைன் நீங்க இதை நீங்க ஆர்டர் பண்ணோம் அப்படின்னாக்க செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணா நமக்கு அங்க ஆர்டர் ஆகும். சோ இது ஒரு மெத்தடு. இப்போ வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு அகைன் 1 2 ன்னு என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணிட்டு இப்ப இந்த பாட்டம் வரைக்கும் எது வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணுமோ அது வரைக்கும் நான் இந்த இன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு இங்க ஹோம் டேப்ல இங்க வந்து ஃபில் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து சீரீஸ்னு இருக்கு பாருங்க. இதை நான் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஜஸ்ட் நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு என்டையர் பாட்டம் வரைக்கும் எனக்கு என்டையர் செல்ல வந்து ரோ நம்பர், தட் மீன்ஸ் சீரியல் நம்பர் அசைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதை வந்து இந்த மாதிரி வந்து ஹோம் டேப்ல போயிட்டு ஃபில் சீரீஸ்லயும் நம்ம எடுக்கலாம் டூல்ல. அதர்வைஸ் இப்ப நான் செலக்ட் பண்ண மாதிரியே பாட்டம் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இங்க செகண்ட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஷார்ட்கட் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆல்ட் ஹோல்ட் பண்ணிட்டு EIS பிரஸ் பண்ணனாக்க எனக்கு அந்த ஆட்டோ ஃபில் விண்டோ வரும். ஆல்ட் EIS ஓகேங்களா? ஆல்ட் EIS பிரஸ் பண்ணா எனக்கு இந்த விண்டோ வரும். டைரக்டா ஓகே பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும். இப்ப நான் இன்பிட்வீன்ல ஒரு ரோவை டெலீட் பண்ணனாக்க எனக்கு 10th ரோ டெலீட் ஆயிடுச்சு, 9th 11th டைரக்டா போயிருச்சு. ஓகேங்களா? சோ இப்ப நான் அன்டூ பண்ணிக்கிறேன். சோ இது நமக்கு ஸ்டாட்டிக்கா ஆக்ட் ஆகுது. இப்படி ஒரு மெத்தட்ல நம்ம சீரியல் நம்பர் அசைன் பண்ண முடியும். இப்ப தேர்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து A2 செல்லுல வந்து பாத்தீங்கன்னா நான் சீரியல் நம்பர் 1 வந்து என்ட்ரி பண்றேன். இப்ப வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் +1 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா A2 செல்ல 1 ன்னு என்ட்ரி பண்ணிருந்தேன். A3 செல்ல வந்து A2 + 1 கொடுத்துட்டேன். இப்ப நான் இதை அப்படியே டிராகிங் டவுன் பண்றேன். எனக்கு பாட்டம் வரைக்கும் எனக்கு டிராக் ஆயிடுச்சு. எனக்கு ரிசல்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா சீரியல் நம்பர் அசைன் ஆயிடுச்சு. இப்போ இன்பிட்வீன்ல நான் ஒரு ரோவை டெலீட் பண்றேனாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஃபரன்ஸ் எரர் அடிச்சிடும். பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் செல்ல தான் வந்து நம்ம +1 கொடுத்துருக்கோம். ஸோ இது நமக்கு ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும், இது டைனமிக்கா ஆக்ட் ஆகாது. இப்போ நான் அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிட்டு இப்ப நம்ம ஸ்டாட்டிக்கா எப்படி நம்ம சீரியல் நம்பர் அசைன் பண்றதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். 3 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இப்ப 4 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம டைனமிக்கா யூஸ் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 4th இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க வந்து ரோஸ்ன்னு சொல்லி டைப் பண்றேன். இங்க வந்து அரே கேக்குது. அரே வந்து நான் இப்போ ஒரு பர்டிகுலர் 4 செல்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 4ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 4ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இப்ப இதுல வந்து நான் செல்ஸை வந்து நான் கம்மி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2 செல்ஸ் தான் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா 2ன்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதே ரோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னாக்க எந்த இடத்துல அந்த செல் இருக்கோ அந்த ரோ நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். இப்ப பாருங்க ரோன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் எதுவுமே கொடுக்கல, என்டர் பண்றேன். இப்ப எனக்கு 4th ரோல இருக்கு இந்த செல்லு. சோ எனக்கு 4ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இன்கேஸ் இந்த ஃபார்முலா வந்து நான் இங்க அப்ளை பண்ண அப்படின்னாக்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, 3ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. சோ இப்படிதான் நமக்கு ஆக்ட் ஆகும். இப்போ வந்து ரோஸ் ஃபங்க்ஷன்ல வந்து ரோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு என்னோட இப்ப நம்ம இருக்கிற அந்த A2 செல்லையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
A2 செல்லை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், கோலன் கொடுத்துட்டு அகைன் A2V நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற A2 வந்து F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், என்டர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1 சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இப்போ நான் டிராகிங் டவுன் பண்றேன், எனக்கு பெர்ஃபெக்ட்டா சீரியல் நம்பர் அசைன் ஆயிருக்கு. இப்போ இது வந்து பாருங்க, நான் இன் பிட்வீன்ல வந்து ஒரு ரோவை வந்து நான் டெலீட் பண்ண போறேன். இப்போ 10th ரோ வந்து நான் டெலீட் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பாட்டம்ல இருந்த 11 வந்து 10க்கு மாறிடும், அகைன் 12ல இருந்த 11க்கு வந்துடும். எனக்கு டைனமிக்கா இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ அகைன் இதை நான் அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ 5th ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் ஃபங்க்ஷன்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டு அகைன் வந்து ரோஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருப்போம். இப்போ இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது, பிகாஸ் நம்ம இந்த செல்லு வந்து செகண்ட் ரோல இருக்கு, நமக்கு 2ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இதுல F2 கொடுத்துட்டு மைனஸ் என்னோட ஹெட்டரை வந்து மைனஸ் பண்றேன். இப்போ ரோ அகைன் ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு என்னோட ஹெட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த சீரியல் நம்பர்ன்ற ஹெட்டரை நான் சூஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து மைனஸ் பண்ணணும், இந்த கரண்ட் செல்லுல செகண்ட் செல்ல இருந்து ஹெட்டர் செல்ல மைனஸ் பண்றேன். இப்போ F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் எனக்கு இந்த ரேஞ்ச் மாறக்கூடாது. F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ பாருங்க, இதை டிராகிங் டவுன் பண்றேன், எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து சீரியல் நம்பர் அசைன் ஆகுது. இப்போ நான் இன் பிட்வீன்ல ஃபியூ ரோஸ் வந்து நான் டெலீட் பண்றேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டைனமிக்கா வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் அதை அன்டூ பண்ணிக்கிறேன், இதுவும் டைனமிக்கா ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 6th ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சப் டோட்டல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். சப் டோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஷன் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிக்கிட்டு இங்க வந்து சப் டோட்டல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் உள்ள இன்க்ளூட் பண்றேன். இந்த சப் டோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்பில்டா வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து சீக்வன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன் நம்பர். அந்த ஃபங்க்ஷன் நம்பர்ல நம்ம என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பி காலமை ரெஃபரன்ஸா வச்சுதான் நம்ம வந்து இங்க சீரியல் நம்பர் அசைன் பண்ண போறோம். இந்த பி காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனை நான் வந்து உள்ள கால் பண்ணிக்கிறேன், பிகாஸ் எனக்கு நம்பர் இருந்தாலும் அங்க எடுத்துக்கணும், டெக்ஸ்ட் இருந்தாலும் எடுத்துக்கணும். பிகாஸ் அதுக்காக நான் வந்து இந்த தேர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன், கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனை. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 சூஸ் பண்ணிட்டு கமா என்னோட இந்த B2 செல் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் கோலன் வச்சுட்டு என்னோட B2 செல் நான் சூஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் B2 வந்து நான் என்ன பண்றேன், F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ என்டர் பண்ண உடனே எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா டிராகிங் டவுன் பண்றேன், எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து எனக்கு சீரியல் நம்பர் அசைன் ஆயிடுச்சு. இங்க பேஸ்ட் ஆன் இந்த B காலமை பேஸ் பண்ணி. இப்ப பாருங்க, நான் இத டெலீட் பண்றேன், எனக்கு டைனமிக்கா இந்த சீரியல் நம்பர் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப இதுல இன்னொரு அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும். இதுல எதுக்கு நம்ம இஃப் லாஜிக் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப இன்கேஸ் நான் இந்த இடத்துல ஒரு நேமை டெலீட் பண்றேன் அப்படின்னாக்க, இங்க பிளாங்கா இருந்தது அப்படின்னாக்க ப்ரீவியஸா இருக்கிற சீரியல் நம்பரே எடுத்துட்டு வந்து எனக்கு இங்க ஷோ பண்ணும். பேஸ்ட் ஆன் இந்த பி காலம்ல பிளாங்க் இருந்ததுன்னா எனக்கு இங்க அதே நம்பர் எடுத்து வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். இப்ப இங்க let's see another example. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கே blank இருக்கு, எனக்கு 3 ன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுது, இங்க 2 ன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுது. சோ இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இங்க blank இருந்தது அப்படின்னா எனக்கு சீரியல் நம்பர்லயும் blank வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த if லாஜிக் யூஸ் பண்ணிருக்கேன். இதே ஃபங்க்ஷன்ல போயிட்டு இந்த சப் டோட்டலுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்றேன், if என்னோட B2 செல்லு ஈக்குவல் டு பிளாங்கா இருந்ததுன்னா அகைன் எனக்கு பிளாங்க் வரணும். அதர்வைஸ் எனக்கு இந்த சப் டோட்டல் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு கால் ஆகி அதுல உள்ள ரிசல்ட் வரணும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ வந்து நான் பிராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் டிராகிங் டவுன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நீங்க இங்க வந்து டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ணோம் அப்படின்னாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து அந்த ஸ்பெசிபிக் சீரியல் நம்பர் வந்து எனக்கு blank ஆயிடும். பட் 3ல இருந்து 4 வந்து இங்க ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இங்க 1ல இருந்து 2 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். இப்போ நான் இதை அன்டூ பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இதுல இன்னொரு அப்டேட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணும்போது நான் ஃபில்டர்ல வந்து ஒரு ஸ்பெசிபிக் நேமை மட்டும் சூஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு மட்டும் எனக்கு ஃபில்டர்ல வந்து 1 2 3 4 5 சொல்லிட்டு எனக்கு சீக்வன்ஸ் ஆர்டர் டைனமிக்கா சேஞ்ச் ஆகும். பட் ப்ரீவியஸா யூஸ் பண்ணதுல என்ன அப்படின்னாக்கா ஃபில்டர்ல போனா கூட உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து வராது. இப்போ இதுல சப்டோட்டல் ஃபங்க்ஷன்ல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னாக்க
உங்களுக்கு ஃபில்டர்ல நீங்க என்ன நம்பர் சூஸ் பண்றீங்களோ நேம், அதுக்கு மட்டும் உங்களுக்கு சீரியல் நம்பர் டைனமிக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான அப்டேட். இந்த ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க, இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, அகைன் 7th எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரோ ஃபங்க்ஷன்ல வந்து மைனஸ் பண்ண போறோம். ஹெட்டரை மைனஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். என்னோட B2 செல்ல நான் ரெஃபரன்ஸா கொடுத்துக்கிட்டு இங்க இருந்து -1 கொடுக்குறேன். பிகாஸ் எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டர் வந்து ஒரு ரோ இருக்கு. ஸோ நான் அதை மைனஸ் பண்றேன். இந்த B2 செல்ல இருந்து ஒரு ரோ மைனஸ் பண்றேன். ஸோ எனக்கு வந்து இப்படி ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபெக்ட்டா சீரியல் நம்பர் அசைன் ஆயிடுச்சு. இப்போ பாட்டம்ல நான் வேல்யூ என்ட்ரி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து டைனமிக்கா வந்து இது நம்ம இங்க என்ட்ரி பண்ண ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அப்ளை ஆகிட்டே போகும். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி சீரியல் நம்பர் வந்து இப்ப நீங்க இன்பிட்வீல் ஏதாவது டெலீட் பண்றீங்கனாலும் எனக்கு டைனமிக்கா வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் மூலமாவே நம்ம வந்து சீரியல் நம்பர் அசைன் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஹியூஜ் டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு டைமும் போயிட்டு நம்ம சீரியல் நம்பர் வந்து சீக்வன்ஸ் ஆர்டர்ல இருக்கா, நம்ம இடையில ஸ்டாட்டிக்கா இருந்தது அப்படின்னாக்கா நம்ம இன்பிட்வீல்ல இருந்து டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சீரியல் நம்பர் ஆர்டரா இருக்காது. ஸோ அது நமக்கு டைனமிக்கா மாறணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி டைனமிக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்ம இன்பிட்வீல்ல ரோஸ் டெலீட் பண்ணாலும் சரி, ரோஸ் ஆட் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சீரியல் நம்பர் வந்து டைனமிக்கா சேஞ்ச் ஆகியும். நம்ம அதுல வந்து எதுவும் டச் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ரிசல்ட்டாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணி உங்களோட சீரியல் நம்பர்ஸ் வந்து டைனமிக்கா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க ஃப்ரீக்வெண்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.